இந்த கதை வெறும் திகில் மட்டும் கிடையாது. சிதைந்து போன ஒரு காதலின் வழி, ஆபத்தான பயம் எது என்று கேட்டால் பலரும் பலவற்றை சொல்வார்கள். ஆனால் உண்மையான பயம் என்பது ஒருதலை காதலில்தான் ஒளிந்திருக்கிறது. ஒருவரை நாம் உயிர் காதலிக்கும் போது அவரிடமிருந்து அதே அன்பு திரும்ப கிடைக்காது என்று தெரியும் போது ஏற்படும் அந்த வலி, தொண்டையில் ஏதோ அடைப்பது போன்ற ஒரு பாரம், அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இக்கதை கதிரவன் என்பவனை பற்றியது. 2022 மாற்றத்தின் தொடக்கம். கதிரவன் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அவனுடைய பெற்றோர் மிகவும் ஏழ்மையானவர்கள். ஆனால் கதிரவன் படிப்பில் கெட்டிக்காரன். 2022ஆம் ஆண்டு அவனது உழைப்பிற்கு பலனாக சென்னையில் உள்ள ஒரு மிகச்சிறந்த தனியார் மேலாண்மை கல்லூரியில் படிக்க உதவித்தொகை கிடைத்தது. கல்லூரியின் முதல் நாள் கதிரவன் திகைத்து போய் நின்றான். அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்கள். விலை உயர்ந்த கார்கள், பிராண்டட் உடைகள் என ஒரு சொகுசு உலகமே அங்கு இயங்கிக் கொண்டிருந்தது. நான் இங்கே சாதிக்க வந்திருக்கிறேன், என் குடும்பத்தின் வறுமையை ஒழிக்க வந்திருக்கிறேன் என்று தனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டான். ஆனால் அந்த சென்னை நகரம் அவனுக்காக வேறு ஒரு விதியை எழுதி கொண்டிருந்தது. அவனுக்கு தெரியவில்லை. கல்லூரி தொடங்கி ஒரு மாதம் கடந்தது. வகுப்பறையில் எப்போதும் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லும் ஒரு பெண் கதிரவனின் கவனத்தை ஈர்த்தாள். அவள் பெயர் இனியா. அவள் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் மிக சரியாக பதில் சொல்வாள். பேராசிரியர்கள் முதல் மாணவர்கள் வரை அனைவரும் அவளை ஒரு முன்னுதாரணமாக பார்த்தார்கள். கதிரவனின் நண்பன் ரோஹன் அவ்வப்போது அவனிடம் எச்சரிப்பான். டேய் கதிர், அவங்க வேற உலகம், தங்கத்தட்டில் சாப்பிட்றவங்க. நாம அந்த தங்கத்தட்டை உருவாக்க போராடுறவங்க. அவங்க மேல ஆசைப்படாதே. முதல் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்து முடிவுகள் வெளியாயின. கல்லூரி அறிவிப்பு பலகையில் முதல் இடத்தில் கதிரவன் என்ற பெயர் மின்னியது. ஒட்டுமொத்த கல்லூரியும் அவனை ஆச்சரியமாக பார்த்தது. நேற்று வரை அவனை திரும்பி பார்க்காதவர்கள் எல்லாம் இன்று அவனிடம் கை குலுக்க ஓடி வந்தார்கள். ஆனால் கதிரவன் யாருடைய கையும் பிடிக்கவில்லை. ஒரே ஒரு கையை தவிர, அது இனியா உடையது. அவள் புன்னகையோடு தன் நட்பு கரத்தை நீட்டினாள். கதிரவன் எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லாதவன், தூய்மையான உள்ளம் கொண்டவன். அவளுடைய நட்பை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டான். ஒரு நாள் மாலை கதிரவன் பேருந்து நிறுத்தத்தில் நண்பர்களுடன் நின்று கொண்டிருந்தான். அப்போது மின்னல் வேகத்தில் ஒரு விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் கார் அவர்கள் முன்னால் வந்து நின்றது. அதன் ஜன்னல் கண்ணாடி மெதுவாக கீழே இறங்கியது. உள்ளே இனியா அமர்ந்திருந்தாள். கதிர், வா, நான் உன்னை டிராப் பண்றேன் என்றாள். கதிரவன் தயங்கியபடியே அந்த சொகுசு காரில் ஏறினான். அவன் வாழ்நாளில் இப்படி ஒரு காரில் அமர்ந்ததே இல்லை. காரின் உள்ளே இருந்த வாசனை, அந்த மென்மையான இருக்கைகள் என அனைத்தும் அவனை ஒரு கனவு உலகத்திற்கு அழைத்து சென்றன. அமைதியாக சென்று கொண்டிருந்த காரில் இனியா அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்க தொடங்கினாள். கதிரவனின் உலகம் அந்த ஒற்றை ஸ்போர்ட்ஸ் காரின் இருக்கைகளில் சொகுசாக தொடங்கியது. இனியாவின் நட்பு அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தந்தது. கதிர், நீ வாழ்க்கையில என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? கார் ஓட்டிக்கொண்டே இனியா மென்மையாக கேட்டாள். பெரிய லட்சியம் எல்லாம் இல்லை இனியா. உங்களை மாதிரி ஒரு கார், ஒரு நல்ல வீடு, என் குடும்பத்தை வறுமை இல்லாம பாத்துக்கணும். முக்கியமா இந்த வருஷம் கேம்பஸ் இன்டர்வியூல வர்ற அந்த மல்டிநேஷனல் கம்பெனில வேலை கிடைக்கணும். அதுதான் என் இலக்கு என்றான் கதிரவன். இனியா சிரித்தாள். அங்கே எனக்கும் வேலை வாங்கணும்னு ஆசைதான். ஆனா அவங்க ஒருத்தரை தானே எடுப்பாங்க. நீ ரொம்ப பாவம் கதிர், உன்னை எல்லாரும் ஏமாத்த பார்ப்பாங்க என்றால் ஒருவித விசித்திரமான குரலில். என் மனசுல அழுக்கு இல்லை இனியா, அதனால எனக்கு பயமில்லை என்று கதிரவன் சொல்ல அன்றிலிருந்து அவர்களின் நட்பு இன்னும் நெருக்கமானது. கல்லூரி கேண்டீன், லைப்ரரி, வகுப்பறை என எங்கு பார்த்தாலும் இருவரும் ஒன்றாகவே தெரிந்தார்கள். மெரினா கடற்கரையின் அந்த இரவு தேர்வுக்கு ஒரு நாள் முன்பு இனியா தன் காரில் கதிரவனின் விடுதிக்கு வந்தாள். படிப்பு அப்புறம் இருக்கலாம், வா மெரினா வரை போயிட்டு வரலாம் என அவனை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றாள். அலைகளின் சத்தத்திற்கு நடுவே மணலில் அமர்ந்திருந்த போது இனியா மெதுவாக கதிரவனின் கையை பற்றினாள். அந்த தொடுதல் கதிரவனுக்குள் மின்னலை பாய்ச்சியது. இனியா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா பையன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவ என்று தயங்கி தயங்கி கேட்டான். இனியா அவனை ஆழமாக பார்த்து, சரியாக உன்னை போலவே என்னை உயிராக பார்த்து கொள்ளும் உன்னை போன்ற ஒருவன் தான் எனக்கு வேண்டும் என்றாள். கதிரவன் அன்று இரவு தூங்கவே இல்லை. தன் தாய்க்கு போன் செய்து, அம்மா, எனக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அவளும் என்னை விரும்புறா, படிப்பு முடிஞ்சதும் அவளை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு வருவேன் என்று மகிழ்ச்சியில் திளைத்தான். கடைசி செமஸ்டர் தேர்வு அறைக்குள் கதிரவன் மிகுந்த உற்சாகத்துடன் நுழைந்தான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவன் இரத்தத்தை உறைய வைத்தது. எப்போதும் அவனுடன் அமரும் இனியா அன்று வேறு ஒருவனுடன் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தாள். தேர்வு தொடங்கியது. கதிரவனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. இனியா ஏன் தன்னை திரும்பி பார்க்கவில்லை? ஏன் ஆல் த பெஸ்ட் கூட சொல்லவில்லை? தேர்வு முடிந்ததும் அவள் அந்த புதியவனுடன் காரில் ஏறி பறந்தாள். கதிரவன் அவளுக்கு போன் செய்தான். பிஸி. வாட்ஸ்அப் செய்தான். சிங்கிள் டிக். இரவு முழுவதும் தூங்காமல் மெசேஜ் செய்து கொண்டே இருந்தான். மறுநாள் காலையில்
அவன் நண்பன் ரோஹன் சொன்னான், டே கதிர், உண்மையை சொன்னா கோச்சுக்காத, அவ உன்னை பிளாக் பண்ணிட்டாடா. இரண்டாவது தேர்வு தொடங்கும் முன் கதிரவன் ஓடிப்போய் இனியாவை வழிமறித்தான். ஏன் இப்படி பண்ற? இந்த வேதாந்த் யாரு என்று கத்தினான். இனியா ஏளனமாக சிரித்தாள். வேதாந்த் என் ஃப்ரெண்டு இல்ல கதிர், 2 வருஷமா என் பாய் ஃப்ரெண்டு. நீ ஒரு ஏழை கிராமத்து ஆள், உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சு பழகு என்று ஒட்டுமொத்த வகுப்பறை முன்பும் அவனை அசிங்கப்படுத்தினாள். கதிரவன் அங்கே மண்டியிட்டு அழுது புலம்பினான். ஆனால் இனியாவும் வேதாந்தும் அவனை பார்த்து எள்ளி நகையாடினார்கள். அன்று கதிரவன் தேர்வு எழுதவில்லை. விரிச்சோடிய கண்களுடன் வெளியே வந்தவன் நோட்டீஸ் போர்டை பார்த்தான். முதல் 3 செமஸ்டர்களிலும் கதிரவன் முதலிடம், இனியா 2ஆம் இடம். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, இது காதல் அல்ல, ஒரு சதி. கதிரவனை தோற்கடித்து தான் முதலிடம் பிடிக்க இனியா ஆடிய நாடகம் இது. கடைசி 3 தேர்வுகளுக்கு கதிரவன் வரவே இல்லை. 1 மாதம் கழித்து ரிசல்ட் வந்தபோது இனியா முதலிடம் பிடித்திருந்தாள். கல்லூரி வாசலில் அவள் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்த போது கதிரவன் அங்கே வந்தான். அவன் கண்கள் குழி விழுந்து முகம் பேய் அரைந்தது போலிருந்தது. அவனை பார்த்து இனியா உறக்க சிரித்தாள். ரோகனிடம் வந்து இனியா கேட்டாள், உன் ஃப்ரெண்டு கதிர் ஃபெயில் ஆயிட்டான் போல, பாவம், அவன் வாழ்க்கை வீணா போச்சு. ரோகன் அவளை கோபமாக பார்த்தான். ஆமா, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற. ஆனா அவன் சொல்லி முடிப்பதற்குள் தூரத்தில் நடந்து சென்ற கதிரவன் திடீரென திரும்பி இனியாவை பார்த்தான். அந்த பார்வையில் காதல் இல்லை, ஒரு விதமான பயங்கரமும் சொல்ல முடியாத ஒரு மர்மமும் கலந்திருந்தது. ரோகன் சொன்னதை கேட்டு இனியாவுக்குள் ஒரு நடுக்கம் வந்து போனது. வாழ்க்கையில் இருந்து மட்டுமல்ல, உன் மனசுல இருந்தும் என்னை உன்னால துரத்த முடியாது என்று கதிரவன் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போது அவள் காதுக்குள் ரிங்காரமிடுவது போல் இருந்தது. ஆனால் இனியா எதையும் எளிதில் ஒப்புக்கொள்பவள் அல்ல. அவன் எங்கே போனா எனக்கு என்ன, அவன் ஒரு கோழை, அதான் ஓடிட்டான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு வேலையில் மூழ்கினாள். 8 மாதங்கள் ஓடிவிட்டன. இனியா இப்போது சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்கிறாள். ஒரு மாலை நேரம் காஃபி குடிக்க கீழே இறங்கிய போது யாரோ அவள் தோளில் கை வைத்தார்கள். பதறி போய் திரும்பி பார்த்தாள். அது ரோஹன். ரோஹன், நீயா? என்ன இங்கே என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஆமா இனியா, பழசையெல்லாம் மறந்துடலாம். நான் இப்போ வேலை தேடிட்டு இருக்கேன். உன்னால உதவ முடியுமா என்று கேட்டான் ரோஹன். கதிரவனை பற்றிய பேச்சு வந்தபோது அவன் அந்த காலேஜ் கேட்ல இருந்து ஓடினதுதான். அப்புறம் யாரும் அவனை பார்க்கல. அவனோட போன், துணிமணி எல்லாம் ஹாஸ்டல்லையே தான் கிடக்கு. ஆனா ஒன்று மட்டும் நிஜம் இனியா, நீ அவனை ரொம்ப பெரிய காயப்படுத்திட்ட என்றான் ரோஹன். இனியா அதை அலட்சியமாக தட்டிவிட்டாள். சில நாட்களில் ரோகனுக்கு தன் அலுவலகத்திலேயே ஒரு வேலையும் வாங்கி தந்தாள். ஒரு நாள் மதிய உணவு இடைவேளையில் ரோகனும் இனியாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். ரோகன் தன் பையில் இருந்து ஒரு லட்டுவை எடுத்து கொடுத்தான். இதை சாப்பிடு இனியா, எங்க ஊர் ஸ்பெஷல் என்றான். அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ரோகன் திடீரென கேட்டான், உனக்கு நிஜமாவே கதிரவன் ஞாபகம் வரலையா? இனியா மெல்லுவதை நிறுத்தினாள். எனக்கு அவன் மேல எந்த வருத்தமும் இல்ல ரோகன், ஆனா அவனை நினைச்சு நேரத்தை வீணடிக்க விரும்பல. இப்போ பாரு, நான் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன்னு. அவன் இப்போ எங்காவது எதையாவது தொலைச்சிட்டு புலம்பிட்டு இருப்பான் என்றாள் கர்வத்துடன். ஆனால் அன்று மாலை அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போது இனியாவுக்கு தலை கனப்பது போலவே இருந்தது. உள்ளுக்குள் ஒருவித பதற்றம். இனியா தன் தோழி மைத்ரியுடன் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி இருந்தாள். மைத்ரி ஒரு வீடியோ எடிட்டர். அன்று இரவு இருவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மைத்ரிக்கு பின்னால் ஒரு நிழல் வேகமாக ஓடுவது போல் தெரிந்தது. இனியா திடுக்கிட்டாள். மைத்ரி பின்னாடி யாரோ போறாங்க. மைத்ரி சிரித்தாள். யாரு இருப்பா, கதவுதான் பூட்டி இருக்கே, உனக்கு ஏதோ கற்பனை என்றாள். மீண்டும் அதே நிழல். இம்முறை ஒரு உருவம் கடந்து செல்வதை இனியா தெளிவாக பார்த்தாள். அவளுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் தூங்க போறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். நள்ளிரவு மைத்ரியின் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன. யாரோ முணுமுணுப்பது போலவும் பழைய பாடல்களை பாடுவது போலவும் இருந்தது. இனியா கோபத்துடன் எழுந்தாள். இந்த மைத்ரிக்கு அறிவே இல்லையா? நேரங்காலம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கா என்று கத்திக்கொண்டே மைத்ரியின் கதவை திறந்தாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை நிலை குலைய வைத்தது. மைத்ரியின் படுக்கைக்கு அருகில் ஒரு மனித உருவம் நின்று கொண்டிருந்தது. அந்த இருளிலும் அந்த உருவம் கதிரவனை போலவே தெரிந்தது. நீ யாரு? இங்கே எப்படி வந்த என்று நடுங்கும் குரலில் கேட்டுக்கொண்டே அருகில் சென்றாள். ஆனால் அவள் நெருங்க நெருங்க அந்த உருவம் மெல்ல புகையாக கலைந்து மறைந்தது. மைத்ரி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். இனியாவுக்கு வியர்த்து கொட்டியது. இனியாவின் அலறல் சத்தம் கேட்டு மைத்ரி ஓடி வந்தாள். இனியா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற என்று பதறினாள். மைத்ரி, அங்கே கதிர் படுத்திருக்கான், உன் இடத்துல அவன் இருந்தான்.
என்று மூச்சிறைக்க சொன்னாள் இனியா. மைத்ரி அவளை பரிதாபமாக பார்த்தாள். நான் தானே இப்போ இங்கிருந்து எழுந்தேன், அப்புறம் எப்படி கதிர் வருவான்? உனக்கு உடம்பு ரொம்ப முடியல இனியா, காய்ச்சல் அடிக்குது, போய் படுத்துக்கோ என்றாள். மறுநாள் அலுவலகத்தில் இனியாவால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. நேராக ரோகனின் அறைக்கு சென்றாள். ரோகன், கதிர் இப்போ எங்க இருக்கான், உண்மையே சொல்லு என்று ஆவேசமாக கேட்டாள். ரோகன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். எல்லோருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு இனியா, நீ அவனுக்கு என்ன துரோகம் பண்ணனன்னு ஊருக்கே தெரியும். அதான் இங்கே யாருமே உன்கிட்ட பேசுறது இல்லை. உன் துரோகத்தால அவன் பைத்தியமாகிட்டான் இனியா. இனியான்னு உன் பேரை சொல்லியே அவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. இப்போ அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியல. அவன் இறந்துட்டதா எல்லாரும் பேசிக்கிறாங்க என்றான். தன் செயலால் ஒரு உயிர் அழிந்து விட்டதோ என்ற எண்ணம் அவளுக்குள் குற்ற உணர்வை விட ஒரு பயத்தை உண்டாக்கியது. அன்று மாலை அலுவலகம் முடிந்து ஆட்டோவில் வீடு திரும்பி கொண்டிருந்தாள் இனியா. ஆட்டோ டிரைவரிடம் பணத்தை கொடுத்த போது அவர் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையுடன் பார்த்தார். பணம் சரியா இருக்குமா? ஆனா கதிர் என்ன தப்பு பண்ணினான் என்று கேட்டார். இனியா அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். அவளை சுற்றி இருந்தவர்கள் பூங்காவில் விளையாடும் சிறுவன், வாக்கிங் செல்லும் முதியவர், பக்கத்து வீட்டு பெண்மணி என ஒவ்வொருவரும் அவளை பார்த்து ஒரே கேள்வியை கேட்டார்கள். கதிர் என்ன தப்பு பண்ணினான்? அலறிக்கொண்டு லிப்டிற்குள் ஓடினாள். அங்கே இருந்த லிப்ட் மேனிடம் சீக்கிரம் 9வது மாடிக்கு விடுங்க என்றாள். அவர் 9ஆம் நம்பர் பட்டனை அழித்துவிட்டு அவளை திரும்பி பார்த்து மெல்ல சொன்னார், 9வது மாடி வந்துடும் மேடம். ஆனா கதிர் என்ன தப்பு பண்ணினான்? இனியா மயக்கமடைந்து விழுந்தாள். சிறிது நேரம் கழித்து கண் விழித்த போது அவள் முன்னால் ரோகனும் மைத்திரியும் இருந்தார்கள். இனியா பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தாள். மைத்திரி வெளியே வந்து ரோகனிடம் போனில் பேசினாள். ரோகன், நீ கிளம்பி வா, இங்கே எல்லாம் சரியா இருக்கு என்றாள். ரோகன் வந்ததும் மைத்திரி கேட்டாள், ரோகன், அந்த மனநல மருத்துவமனையில இருக்கிறது கதிர் தானே? அவன் என் நண்பன், அவனை போய் பார்த்துட்டு வரலாம் வா. ரோகன் வெட்கமே இல்லாமல் சொன்னான். ஆமா, கதிர் என் தம்பிதான், அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்தது இந்த இனியாதான். அவனுடைய வறுமை, அவனுடைய படிப்பு, அவனுடைய அம்மா எல்லாத்தையும் இவ சிதைச்சிட்டா. இப்போ அவ அதே வழியை அனுபவிக்கிறா. மைத்திரிக்கு தூக்கி வாரி போட்டது. ரோகன் மேஜை மீது ஒரு பாட்டிலை வைத்தான். இதேதான் நான் அவளுக்கு லட்டுலையும் சாப்பாட்டிலையும் கலந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு மனிதனுக்கு பிரமைகளை உண்டாக்கும், இல்லாத உருவங்களை காட்டும், இல்லாத குரல்களை கேட்க வைக்கும். கதிர் எந்த மனநல மருத்துவமனையில் இருக்கானோ அதற்கு அடுத்த படுக்கையில் இவளும் கிடக்கணும். அதுதான் இவளுக்கு சரியான தண்டனை என்றான் ரோகன் ஆவேசமாக. மைத்ரி அதிர்ச்சியடைந்தாள். நீ ஒரு கொலைகாரன் மாதிரி நடந்துகிற ரோகன். என் தோழி தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா அதுக்காக நீ அவளுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க கூடாது. அவ மனசு சுத்தமானது என்று வாதிட்டாள். அப்போது அறைக்குள் இருந்து இனியா மெதுவாக வெளியே வந்தாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. ரோகன் அவளை பார்த்து நேரடியாக கேட்டான், இனியா, கதிர் உன்னை அப்படி என்ன பண்ணினான்? எதுக்காக அவன் வாழ்க்கையை அழிச்ச? இனியா ஒரு ஏளனமான சிரிப்பு சிரித்தாள். வாழ்க்கையை அழிச்சேனா? 1.5 வருஷம் அவனை ஏமாத்தி விளையாடினேன். அவன் ஒரு முட்டாள். இன்னைக்கும் அவனை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அவன் செத்தா எனக்கு என்ன? அவன் ஒரு சாதாரண கிராமத்தாள். என்னோட லெவலுக்கு அவன் எல்லாம் ஒரு தூசு என்றால் கர்வமாக. மைத்திரியின் கைகள் நடுங்கின. தான் இவ்வளவு காலம் தோழியாக நினைத்தவள் இவ்வளவு கல்நெஞ்சக்காரியா? அப்போது மைத்ரி கையில் இருந்த தேநீர் கோப்பையை ரோகனிடம் நீட்டினாள். ஆனால் இனியாவின் பேச்சை கேட்ட பிறகு அந்த தேநீரை இனியாவிடமே கொடுத்தாள். அந்த தேநீரில் தான் அந்த மருந்தின் இறுதி டோஸ் கலக்கப்பட்டிருந்தது. இன்று அந்த மனநல மருத்துவமனையில் 2 படுக்கைகள் அருகருகே இருக்கின்றன. ஒன்றில் கதிர், இன்னொன்றில் இனியா. காதலிப்பது குற்றமல்ல, ஆனால் ஒருவரின் உண்மையான காதலை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்துவதும் அதை சிதைப்பதும் மன்னிக்க முடியாத குற்றம். அன்பே சிவம் என்பார்கள். ஆனால் அதே அன்பு வஞ்சிக்கப்படும் போது அது காலனாக மாறும் என்பதற்கு இந்த கதையே சாட்சி. கதிர் காதலை தொலைத்தவள், இனியா மனிதாபிமானத்தை தொலைத்தவள். இன்று இருவரும் இருளின் உலகத்தில் சமமாக இருக்கிறார்கள். அந்த மனநல மருத்துவமனையின் வறண்டாவில் மைத்திரியும் ரோகனும் நின்று கொண்டிருந்தார்கள். ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தபோது கதிரவன் அமைதியாக சுவரையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது அடுத்த படுக்கையில் இனியா தலைவிரி கோலமாக சிரிப்பதும் அழுவதுமாக பிதற்றி கொண்டிருந்தாள். மைத்திரி ரோகனை பார்த்து மெதுவாக கேட்டாள், ரோகன், நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணலையா? அவளை பைத்தியமாக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ரோகன் ஒரு கசப்பான புன்னகையுடன் அவளை பார்த்தான். சட்டம் தண்டிக்காத பல குற்றங்களை கர்மாதான் தண்டிக்கும் மைத்ரி. அந்த கர்மாவுக்கு நான் ஒரு கருவியா இருந்தேன், அவ்வளவுதான். அந்த ஏழை தாய்க்கு தன் மகன் ஏன் இப்படி ஆனான் என்ற உண்மை தெரிந்தால் அந்த நிமிஷமே அவங்க உயிர் போயிடும். ஒரு திறமையான மாணவனின் எதிர்காலத்தை காலால் மிதித்து துளைத்தவள்.
அதே இருட்டில் வாழ்வதுதான் நீதி என்றான். ஒரு வருடத்திற்கு பிறகு கல்லூரியின் அந்த பழைய நோட்டீஸ் போர்டு இன்னும் அப்படியே இருந்தது. புதிய மாணவர்கள் அங்கே கூடி தங்கள் முடிவுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த போர்டின் ஒரு மூலையில் கதிரவனின் புகைப்படம் முன்னாள் சாதனையாளர் என்ற பெயரில் ஒட்டப்பட்டிருந்தது. இனியா இப்போது யாரையும் அடையாளம் காண்பதில்லை. ஆனால் அவள் அறையில் எப்போதுமே யாரோ ஒருவன் இருப்பது போன்ற பிரமை அவளுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவள் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் அவளது காதுகளில் அதே கேள்வி ஒலித்து கொண்டே இருக்கிறது. கதிர் என்ன தப்பு பண்ணினான்? இக்கதை நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் கசப்பானது. காதல் என்பது ஒரு அழகான உணர்வு. ஆனால் அதுவே ஒருவருக்கு விளையாட்டாக தோன்றும் போது அது மற்றொருவரின் வாழ்க்கையே கல்லறை ஆக்கிவிடுகிறது. துரோகத்தின் வலி ஒருவன் உடல் ரீதியாக படும் காயத்தை விட மன ரீதியாக சிதைக்கப்படும் போது அவன் ஒரு நடமாடும் பிணமாகிறான். எச்சரிக்கை, நீங்கள் யாரையும் காதலிக்காமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒருவரின் உணர்வுகளை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி அவர்களை அழிக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. பழிவாங்குதல் ரோகன் செய்த செயல் சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிங்கம் எவ்வளவு காயப்படுகிறதோ அவ்வளவு கொடூரமாக அது வேட்டையாடும் என்பது கதிரவனின் நண்பன் ரோகன் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது. தாஜ்மஹால் ஒரு அழகான காதல் சின்னமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் அதன் பின்னணியில் அது ஒரு கல்லறை என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதே போல் வசீகரமான சில உறவுகளுக்கு பின்னால் வஞ்சகமும் சூழ்ச்சியும் ஒளிந்திருக்கக்கூடும். உங்கள் காதலையோ நட்பையோ யாரிடம் பகிர்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். ஒருவரை வீழ்த்த நினைப்பவர்கள் தாங்களும் ஒரு நாள் அதே பள்ளத்தில் விழுவார்கள் என்பதே பிரபஞ்சத்தின் விதி. மனநல மருத்துவமனையின் அந்த இருண்ட அறையில் இனியா பிதற்றி கொண்டிருக்க வெளியே ரோகன் தனது கைபேசியை எடுத்து ஒருவருக்கு அழைப்பு விடுத்தான். மறுமுனையில் ஒரு அமைதியான குரல் கேட்டது. எல்லாம் முடிந்து விட்டதா? ரோகன் மெதுவாக புன்னகைத்தான். முடிந்து விட்டது. அவள் இப்போது அதே நரகத்தில் இருக்கிறாள். உன் திட்டம் ஒரு மில்லிமீட்டர் கூட மாறாமல் அப்படியே நடந்துவிட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரன் வேறு யாருமல்ல, கதிரவன். உண்மையில் கதிரவன் பைத்தியமாகவில்லை. இனியா தன்னை அசிங்கப்படுத்திய அந்த நிமிடமே அவனது காதல் செத்து போய் வஞ்சினம் பிறந்தது. அவன் ஒரு மேலாண்மை மாணவன். எப்படி திட்டமிட்டால் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் என்று தெரிந்தவனுக்கு எப்படி திட்டமிட்டால் ஒருத்தியை சிதைக்கலாம் என்பதும் தெரிந்திருந்தது. அவன் தன் நண்பன் ரோகனை ஒரு கருவியாக பயன்படுத்தினான். ரோகன் மூலமாக தான் மைத்ரியின் நட்பை பெற வைத்தான். ரோகன் கொடுத்த அந்த லட்டு முதல் அந்த ஆட்டோ டிரைவர் வரை அனைவரும் கதிரவனால் பின்னப்பட்ட ஒரு நாடகத்தின் கதாபாத்திரங்கள். மருத்துவமனையின் பின்புற கதவு வழியாக ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது. நரைத்த தலைமுடி, தாடி என ஒரு பிச்சைக்காரனை போன்ற கோலத்தில் கதிரவன் இனியாவின் அறைக்கு முன் நின்றான். இனியா அவனை பார்த்தாள். அவள் கண்கள் அச்சத்தில் விரிந்தன. கதிர், நீயா? நீ செத்துட்டதா சொன்னாங்களே என்று நாக்கு குளற கேட்டாள். கதிரவன் அவளுக்கு மிக அருகில் வந்து குனிந்தான். அவனது கண்கள் தகித்தன. உன் லெவல் என்னன்னு கேட்ட இல்ல? என்னை தோற்கடிச்சிட்டு அந்த MNC கம்பெனில வேலைக்கு சேர்ந்த இல்ல? அந்த கம்பெனியோட 40% ஷேர் இப்போ என் பேர்ல இருக்கு. இனியா, நீ யாரை ஏழைன்னு ஒதுக்குனியோ அவனோட கம்பெனில தான் நீ வேலை பார்த்துட்டு இருந்த. இனியா திகைத்து போய் பார்த்தாள். அந்த ஆட்டோ டிரைவர், அந்த லிஃப்ட் மேன், உன் தோழி மைத்ரி, எல்லாரும் நான் சொன்னதை தான் கேட்டாங்க. உன்னை சுத்தி ஒரு மாய உலகத்தை உருவாக்கி உனக்கே தெரியாம அந்த மருந்தை உன் உடம்புல ஏத்தி உன்னை ஒரு நடைப்பிணமா மாத்தினதுதான் என்னோட லெவல். கதிரவன் அங்கிருந்து வெளியே வந்தான். வாசலில் அவனது தாய் கையில் ஒரு உருண்டையான டிஃபன் பாக்ஸுடன் நின்று கொண்டிருந்தாள். கதிர், அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலே, அவளை பாத்தியா? அவ ஏன் இங்கே இருக்கா என்று ஏதும் அறியாத அந்த தாய் கேட்டாள். கதிரவன் தன் தாயின் கையை பற்றி கொண்டான். அவளுக்கு உடம்பு சரியில்லம்மா, அவளை நல்லா கவனிச்சுக்க சொல்லிட்டேன், நாம ஊருக்கு போகலாம் வா என்றான். அவன் இப்போது மிக பெரிய செல்வந்தன். ஆனால் அவனது இதயத்தில் இருந்த அந்த ஈரமான காதல் இப்போது ஒரு பாறையாக மாறி இருந்தது. ஒருவனுக்கு செய்யும் துரோகம் என்பது கையில் எரிந்த பந்தை போன்றது. அது சுவரில் பட்டு மீண்டும் உங்களை நோக்கியே வரும். எரியும் போது இருந்த வேகத்தை விட திரும்பும் போது வேகம் அதிகமாக இருக்கும். இனியா ஒருத்தரின் மனதை உடைத்தாள். கதிரவன் அவளது உலகத்தையே உடைத்து விட்டான். இதில் யார் செய்தது சரி, யார் செய்தது தவறு என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். கதிரவன் தன் தாயுடன் ஊருக்கு செல்லும் ரயிலில் அமர்ந்திருந்தான். ஜன்னல் வழியே பின்னோக்கி ஓடும் மரங்களை பார்த்து கொண்டிருந்த அவனது மனதில் ஒரு வெற்றி புன்னகைக்கு பதிலாக இனம் புரியாத ஒரு பாரம் நிலவியது. பழி வாங்கியாகிவிட்டது. அவளை அதே நரகத்தில் தள்ளியாகிவிட்டது. ஆனால் அவனது உள்ளம் கேட்கவில்லை. இதுதான் நீயா கதிர் என்ற கேள்வி அவன் ஆழ் மனதில் ஒலிக்கத் தொடங்கியது. திடீரென அவனது போன் ஒலித்தது. அது ரோகன். சொல்லு ரோகன், எல்லாம் முடிந்தது தானே என்றான் கதிர். மறுமுனையில் ரோகனின் குரல் நடுங்கியது. கதிர், ஒரு நிமிஷம் மருத்துவமனைக்கு வா. இனியா, அவளோட நிலைமை ரொம்ப மோசமாகிடுச்சு. ஆனா அவ இப்போ ஒரு காகிதத்துல ஏதோ எழுதிட்டு இருக்கா. அதுல உன் பெயர் மட்டும்தான் இருக்கு. அவளோட
ஆம்படமைன் தாக்கம் குறைஞ்ச நேரத்துல அவளோட பழைய டைரியை மைத்ரி கண்டுபிடிச்சிருக்கா. இனி இதை படிக்கணும் கதிர். கதிரவன் பாதியிலேயே ரயிலில் இருந்து இறங்கினான். அவனது கால்கள் மீண்டும் அதே மருத்துவமனை நோக்கி ஓடின. மருத்துவமனையில் மைத்ரி அழுது கொண்டே ஒரு டைரியை கதிரவனிடம் நீட்டினாள். அது இனியா கல்லூரியில் இருந்தபோது எழுதியது. கதிரவன் படபடப்புடன் அதை பிரித்தான். ஜூன் 15, 2023. கதிரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க அப்பா வேதாந்த் கூட எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டார். வேதாந்த் ஒரு சைக்கோன்னு எனக்கு தெரியும். கதிரை பத்தி அப்பாவுக்கு தெரிஞ்சா கதிரோட குடும்பத்தையே அழிச்சுடுவேன்னு மிரட்டுறார். கதிரை காப்பாத்தணும்னா நான் அவனை வெறுக்கிற மாதிரி நடிக்கணும். அவன் என் மேல இருக்கிற கோபத்துல என்னை விட்டு போயிடணும். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. கதிரவன் அப்படியே உறைந்து நின்றான். அவனது உலகம் சுழன்றது. தான் பழி வாங்கியது ஒரு துரோகியை அல்ல, தன்னை தியாகம் செய்து காப்பாற்ற நினைத்த ஒரு பெண்ணை. வேதாந்த் அவளை மிரட்டி வைத்திருந்ததும் கதிரவன் மீது அவளுக்கு இருந்த உண்மையான காதலும் தான் அந்த நாடகத்திற்கு காரணம் என்று அவனுக்கு அப்போதுதான் புரிந்தது. கதிரவன் ஓடிச் சென்று இனியாவின் அறை கதவை திறந்தான். இனியா சுவரில் கரியால் கதிரவனின் பெயரை வரைந்து கொண்டிருந்தாள். இனியா, என்னை மன்னிச்சிடு இனியா என்று கதிரவன் கதறி அழுதான். இனியா மெதுவாக திரும்பினாள். அவளது கண்களில் இப்போது அந்த பழைய தெளிவு இல்லை. ஆனால் கதிரவனை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவள் கதிரவனின் கையை பற்றி, கதிர், நீ சேஃபா இருக்கியா? வேதாந்த் உன்னை ஒன்னும் பண்ணலையே என்று அதே பழைய குரலில் கேட்டாள். அவள் இழந்த அந்த புத்தி சுவாதீனம் மீண்டும் வருமா என்று தெரியாது. ஆனால் கதிரவன் அன்று ஒரு சபதம் எடுத்தான். இனியா, உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அந்த வேதாந்தையும் விடமாட்டேன். உன்னை இந்த நோயில இருந்து மீட்காம நானும் ஓய மாட்டேன். பழி வாங்குதல் என்பது இருபுறமும் கூர்மையுள்ள கத்தி. அது எதிரியை பாதிக்கும் முன்பே நம்மை பாதித்துவிடும். கதிரவன் இப்போது பழிவாங்கும் அரக்கனாக இல்லை, ஒரு உயிரை காக்க போராடும் மனிதனாக மாறினான். அவன் இப்போது அதே மருத்துவமனையில் அவளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க தொடங்கினான். அவனது காதல் அவளை மீண்டும் பழைய இனியாவாக மாற்றும் என்ற நம்பிக்கையுடன் அவன் காத்திருக்கிறான். கதிரவன் இப்போது குற்ற உணர்ச்சியின் பிடியில் சிக்கி இருந்தான். ஒருவனை வீழ்த்த நினைத்து தன்னை உயிராக நேசித்த ஒரு பெண்ணையே சிதைத்து விட்டோமே என்ற வலி அவனை தின்னத் தொடங்கியது. ஆனால் அவன் சோர்ந்து உட்காரவில்லை. நான் அளித்த அதே இனியாவை நானே மீட்டெடுப்பேன் என்ற வைராகியம் அவனுக்குள் பிறந்தது. முதலில் கதிரவன் செய்தது இனியாவின் வாழ்க்கையை நரகமாக்கிய அந்த வேதாந்தை சட்டத்தின் முன் நிறுத்தியதுதான். இனியாவின் டைரியில் இருந்த ஆதாரங்கள் மற்றும் தனது செல்வாக்கை பயன்படுத்தி வேதாந்த் அவளை மிரட்டியதையும் அவளது குடும்ப சொத்துக்களை அபகரிக்க முயன்றதையும் போலீசிடம் நிரூபித்தான். வேதாந்த் சிறை கம்பிக்கு பின்னால் தள்ளப்பட்டான். ஆனால் கதிரவனுக்கு தெரியும், உண்மையான வெற்றி என்பது வேதாந்தை சிறைக்கு அனுப்புவதில் இல்லை, இனியாவின் முகத்தில் மீண்டும் அந்த பழைய புன்னகையை கொண்டு வருவதில் தான் இருக்கிறது என்று. கதிரவன் அந்த மனநல மருத்துவமனையிலேயே தங்கி இனியாவை கவனிக்க தொடங்கினான். மருந்துகளை விட அவனது அன்பும் அரவணைப்பும் அவளுக்கு தேவைப்பட்டது. தினமும் காலையில் அவளுக்கு பிடித்தமான பாரதியார் பாடல்களை பாடி காட்டுவான். கல்லூரி நாட்களில் அவர்கள் ஒன்றாக சென்ற இடங்களை பற்றி மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவான். இனியா, இதோ பாரு, நம்ம காலேஜில் வாங்கின அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மெடல். நீ செகண்ட் ரேங்க் எடுத்தப்போ எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா என்று அவன் பேசிக்கொண்டே இருப்பான். நாட்கள் வாரங்களாயின. ஒரு நாள் மாலை ஜன்னல் வழியாக வரும் மெல்லிய தென்றல் காற்றில் இனியா அமைதியாக அமர்ந்திருந்தாள். கதிரவன் அவளுக்கு அருகில் அமர்ந்து கல்லூரியில் அவள் கொடுத்த அதே பழைய காகித ரோஜாவை அவளிடம் நீட்டினான். இனியா மெதுவாக அந்த ரோஜாவை பார்த்தாள். அவளது கண்களில் மெல்லிய கண்ணீர் திரண்டது. கதிரவனின் கையை பற்றி, கதிர், அந்த ஆட்டோ டிரைவர் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா என்று மிக மெல்லிய குரலில் கேட்டாள். கதிரவன் திடுக்கிட்டான். அவளுக்கு நினைவு திரும்புகிறதா? என்ன கேட்டான் இனியா என்று விம்மலுடன் கேட்டான் கதிரவன். கதிர் என்ன தப்பு பண்ணனான்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா கதிர் எந்த தப்பும் பண்ணல. நான் தான் அவனை காப்பாத்த போய் அவனை காயப்படுத்திட்டேன் என்று கூறி விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது ஆழ் மனதில் பதிந்திருந்த அந்த பயங்கரமான பிரமைகள் இப்போது நிஜமான அழுகையாக மாறின. அழுகை என்பது குணமடைதலின் முதல் அறிகுறி. இனியா மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினாள். கதிரவன் அவளை தனது கிராமத்திற்கு அழைத்து சென்றான். அவனது தாய் இனியாவை தனது சொந்த மகளாகவே ஏற்றுக்கொண்டார். கதிரவன் இப்போது அதே MNC கம்பெனியின் தலைவராக தொடர்கிறான். ஆனால் இப்போது அவனது லட்சியம் பணம் அல்ல, வறுமையில் இருக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதும் தவறான உறவுகளில் சிக்கி தவிக்கும் பெண்களுக்கு ஆதரவு தருவதுமே அவனது நோக்கமாக மாறியது. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். கதிரவன் பழி வாங்கலை விதைத்தான், வலியையை அறுவடை செய்தான். ஆனால் மீண்டும் மன்னிப்பையும் அன்பையும் விதைத்த போது அவனது வாழ்க்கை ஒரு பூஞ்சோலையாக மாறியது. காதல் என்பது வெறும் கவர்ச்சியோ வெற்றியோ அல்ல, அது ஒருவருக்காக மற்றொருவர் செய்யும் தியாகம் மற்றும் அந்த தியாகத்தை புரிந்து கொண்டு ஏற்கும் பக்குவம். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.